இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் 10ல இருக்கக்கூடிய புதிய நம்பிக்கை அப்படின்ற விரிவான பகுதியை தான் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கதை தான் இது. சில பேர் சில மனிதர்கள் வரலாற்றுல இடம் பெற்றிருக்காங்க. சில பேர் வரலாறாவே மாறியிருப்பாங்க. வரலாற்றில் இடம் பெற்றிருக்கவங்கலாம் யாரு அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம ஒரு ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தோம்னா, இவங்கலாம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. இவங்களோட பீரியட்லாம் இப்படி இருந்திருக்கு. இத மாரி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கிறது. வரலாறாவே மாறுனாங்கன்னா, அவங்கள பத்தி நெறைய பேரு ஃபாலோ பண்ணி, அவங்க வாழ்க்கைய பின்பற்றி வாழ்கிறவ தான் வரலாறாவே மாறியிருப்பாங்க. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, நெறைய பேர் அது மாரி மோட்டிவேட் ஆகி நடந்து போயிருப்பாங்க. இல்லையா? ஸோ இப்ப நம்ம மேரி ஜென் இப்படின்ற ஒருத்தவங்கள பத்தி பார்க்க போறோம். இந்த லெசன் முடிஞ்ச பிறகு நீங்க சொல்லுங்க. இவங்க வரலாற்றுல இடம் பெற்றிருக்காங்களா? இல்ல வரலாறாவே மாறியிருக்காங்களா? ஒரு தலைமுறைக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இவங்களுடைய அப்பா பேர் சாம், அம்மா பேர் பேட்சி. இவங்களோட பேர் மேரி ஜென் அப்படின்றவங்க. இவங்களுக்கு ஒரு பாட்டிமாவும் இருக்கு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். டெய்லி காலையில 5 மணிக்கு எழுந்ததுமே அவங்களுக்கு பருத்தி காடு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த பருத்தி காட்டுல போய் வேலை பார்க்குறதா இவங்களோட டெய்லி வேலையாவுமே இருக்கு. ஒரு நாள்ல அந்த ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்களாங்க. ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணா கூட வேலை கெட்டு போயிருமே அப்படின்ட்டுன்னு, குடும்பமா ஃபுல்லா சேர்ந்து உழைக்கிற குடும்பம் தான் இவங்க. சரி, அந்த பருத்தி காட்டுல பகல்ல கொஞ்ச நேரம் கிடைக்கிற டைம் கேப்ல நம்மளோட பாட்ஸி அம்மா இருக்காங்க இல்லையா? அம்மா வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு, மறுபடியும் இங்க இருக்க குழந்தைகளுக்கு நம்மளோட மேரி ஜெனுக்கு, தம்பிக்கு, அப்பாக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வருவாங்களாம். ஸோ அவங்கள மறுபடியும் சாப்பிட்டுட்டு, மறுபடியும் அந்த வயக்காட்டுக்குள்ளேயே வேலை பார்க்கறதுக்கு போயிருவாங்களாம். இல்ல நம்ம மேரி ஜென் ரொம்ப துருதுருவான பொண்ணு. அங்க எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருப்பாளாம். ஸோ இங்க வயக்காட்டுல வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு, சாயங்காலம் ஆச்சுன்னா பாட்டிக்கிட்ட நல்லா சேர்ந்து உட்காந்து மறுபடியும் எல்லாருமே சாப்பிட்டு, நல்லா ஒண்ணா சேர்ந்து பிரார்த்தனைகள்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ஹேப்பியான குடும்பமாவே தான் இருந்திருக்காங்க. ஸோ மேரியோட குரல் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ரொம்ப மென்மையா இருக்குமா. அந்த சூரிய வெப்பம் இருக்கு இல்லையா? அதுலயுமே ஊடுருவி போகக்கூடிய ஒரு குரலா தான் இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த பருத்தி செடிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ரொம்ப கவனமா பார்ப்பாளாம். பருத்தி செடியில வளரக்கூடிய இந்த பூ நான் தான் முதல்ல பார்க்கணும் அப்படின்ற மாரி ஆர்வம்லாம் இருக்குமா. அதே மாதிரி தான் அந்த பருத்தி விதைகள்லாம் போட்டு செடியா அது முதல் பூவ மேரி பார்க்குறா. ரொம்ப சந்தோஷமாறா. வீட்ல திரும்பி அவ சொல்றா, "நான் முதல் பூவ பார்த்துட்டேன்" அப்படின்ட்டுன்னு. வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பூவ பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஏன்னா, அந்த பூ வந்த பிறகு இன்னும் ஒரு 3 வாரத்துல அந்த பருத்தி பூ எல்லாமே இந்த செந்நிறத்துல மயில் ஃபுல்லாவே மாறிடுமா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 6 வாரத்துல நெறைய பருத்தி எல்லாமே இருக்குமாம். ஸோ அந்த பருத்தி எடுத்துட்டு போயி கட்டங்கட்டி நெறைய அங்க மார்க்கெட்ல போய் வித்து அது மூலியமா காசு கொண்டு வருவாங்க. ஸோ அதனால பூ வந்துருச்சு அப்படிங்கும்போது அங்க இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஹாப்பி தான் இல்லையா? ஸோ இவங்க இந்த மாதிரி வேலை மட்டும் பண்றது இல்லாம, நம்மளோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள் எல்லாமே அவங்களோட அந்த வெள்ளையர்கள் சொல்லுவாங்க இல்லையா? வெள்ளையர்கள், கருப்பினத்தவர்கள் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த வெள்ளை இனத்தவர்களோட துணிமணிகள் எல்லாம் வாங்கி துவச்சு கொண்டு போய் குடுக்குற வேலையும் உங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்கு காலையில அடுத்த நாள் காலையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட மேரேஜ் அண்ணியும் கூட்டிட்டு அவங்க அம்மா மறுபடியும் அதே மாதிரி தான் போறாங்களாம். அந்த வெள்ளை முதலாளிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட வீடு நோக்கி போயிட்டுருக்காங்க. நல்லா பெரிய, பெரிய மாளிகை வீடாலாம் இருக்கு. ஸோ அவங்க ஒரு வீடான பென் வில்சன். ஸோ இவங்க வீட்டுக்கு போறாங்க. இங்க போகும்போது அந்த பென் வில்சனோட குழந்தைகள் எல்லாமே விளையாடிட்டு இருக்காங்க. நான் சொல்ற காலகட்டம் அப்போ நெறைய அந்த கலர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நிறத்த வச்சு தீண்டாமை பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே இருந்தது. சரியா? அதாவது அந்த வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி மாட மாளிகைகள் இருக்கணும். அவங்க மட்டும் தான் படிப்பு எல்லாமே கத்துக்கணும். ஸோ ஒரு நாகரிகமான வாழ்க்கை, ஒரு பணக்காரங்க ரீதியான வாழ்க்கை எல்லாமே அந்த வெள்ளை இனத்தவர்கள் மாறியிருக்காங்க. இந்த கருப்பினர்களுக்கு தனியா ஸ்கூல் அப்படின்றது கிடையாது. இவங்க மத்த பசங்க கூட சேர்ந்து விளையாட முடியாது. இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே அவங்க போக முடியாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருந்தாங்களாம். ஸோ இவங்களோட பென் வில்சன் வீட்டுக்கு துணி வாங்குறதுக்கு போயிட்டுருக்காங்களே, அங்க போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க பின்னாடி பக்கமா வாங்கிக்கோங்க. பாருங்க வீட்டு முன் வாசல் வழியா கூட அப்பல்லாம் அனுப்பாத காலகட்டம் அது. தீண்டாமை அப்படின்ட்டுன்னு." சரியா? ஸோ பின்வாசல் வழியா வாங்கிக்கோங்க அப்படிங்கும்போது, பின்வாசல் வழியா அவங்க அம்மா வாங்க போறாங்க. பட் கதவு முன்னாடி தொறந்திருக்கு. ஸோ இத பார்த்துட்டு இவளுக்கு உள்ள போலாமா? வேண்டாமா? அப்படின்னு தயக்கத்திலேயே இருக்கா. இருக்கும்போது தூரமா இன்னொரு ஒரு பெண் குழந்தை ஒண்ணு ஓடி வர. ஓடி வந்துட்டு, "உள்ள வர்றியா?" அப்படின்ற மாரிலாம் கேட்கறாங்க. அந்த பொண்ணு கேட்கும்போது, மேரி "இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் யார் வீட்டுக்குள்ளேயுமே கூப்பிட்டதும் போக முடியாது இல்லையா? ஸோ வேண்டான்னு சொல்றா. பட் இருந்தாலுமே உள்ள போய் பார்க்கணும். ஏன்னா, அந்த மாளிகைலாம் எப்படி இருக்கு? இவ்ளோ பெரிய வீடுலாம் இருக்கு இல்லையா? ஸோ இது மாதிரிலாம் அவங்க வாழ்ந்ததில்ல. ஒரு குடிசை வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ உள்ள போய் பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கு. ஸோ தயங்கி தயங்கி உள்ள போறா. பட் இவ உள்ள போனதுமே இவளுக்கு கண்ல தென்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளோட புக்கு.
இந்த புக்கு, அந்த அட்டை மேல பிரிண்ட்டு, ஒரு படம் போட்டது இது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கு. அவ கையில எடுத்து பார்க்குறா. கையில எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா 2 பெண் குழந்தைங்க உடனே ஓடி வந்துறாங்க. "இது என்னோட புக்கு என்ட்ட குடு" அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. "இல்ல நான் பார்த்துட்டு வச்சுருவேன். நான் அத வந்து எதுவும் சேதம்லாம் படுத்த மாட்டேன். அதாவது கிளியர்லாம் பண்ணிட மாட்டேன்" அப்படின்லாம் சொல்றா. "இல்ல, இல்ல உனக்கு இதெல்லாம் படிக்க தெரியாது. இதெல்லாம் படிக்க தெரிஞ்சவங்க மட்டும் தான் எடுக்கணும்" அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்றாங்க. அப்ப மேரி கேட்கிறா, "இது உன்னால படிக்க முடியுமா அப்போ?" அப்படின்னு கேட்கிறா. நாங்கலாம் ஸ்கூலுக்கு போறோம். நாங்கலாம் படிக்கிறோமே! உன்னாலலாம் படிக்க முடியாது. இத வச்சு நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு வெடுக்குன்னு அந்த புக்க வந்து வாங்கிறாளாம். ஸோ அதுலருந்தே நம்ம மேரிக்கு வந்து ரொம்ப இதாகுது. அப்ப எனக்கு படிக்க தெரியணும். எப்படியாவது கத்துக்கணும். ஏன்னா நம்ம அவமானப்படுத்துறாங்க. "உனக்கு படிக்க தெரியாதுல்ல" அப்படின்ற மாரிலாம் நம்ம படிக்க கத்துக்கணும்ட்டுன்னு அந்த ஒரு யோசனை வந்து அவளுக்கு வந்து போயிட்டே இருக்கு. அதுக்குள்ள என்ன கேட்கிறா அப்படின்னா, "நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? புக்க வந்து சும்மா கையில மட்டும் தானே எடுத்து பார்த்தேன். அது எதுக்கு உன்ன என்ன இவ்ளோ இதா ஃபோர்ஸா ஹார்ம்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்க? எப்படியாவது நான் வந்து ஸ்கூலுக்கு போணும், படிக்கணும்." அந்த மாரி ஒரு இது வந்து வந்துட்டே இருக்கு. இவளுக்கு எப்பயுமே இந்த பருத்தி காட்டுல வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா, அன் அடுத்த நாள்லருந்து இந்த யோசனை வந்து அவள் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கிறதுனால, வேலையில மும்முரமா ஆர்வம் வந்து காமிக்க மாட்டேங்கிறா. சாப்பாடு நேரம் வந்துருச்சு. அவங்க அம்மா சாப்பாடு கொண்டு வராங்க. எல்லாம் சாப்பிட போறாங்க. ஆனா, இவ வந்து சாப்பாடு மேல ஆர்வத்த காமிக்காம, அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றா, "அப்பா நான் ஸ்கூலுக்கு போகணும்ப்பா. ஸ்கூலுக்கு போக முடியுமா?" அப்படின்னு மாரிலாம் கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "இல்லம்மா நம்ம படிக்கிறதுக்கு இந்த ஊர்ல ஸ்கூலே கிடையாது. எல்லாம் வந்து வெள்ளை இனத்தவர்கள் மட்டும் படிக்கிறதுக்கு தானே ஸ்கூல் இருக்கு." அப்படின்லாம் சொல்றாங்க. "இல்லப்பா நான் எப்படியாவது படிக்கணும்ப்பா." அப்படிலாம் வந்து சொல்றா. சரிம்மா பாப்போம், பாப்போன்ட்டுன்னு அப்ப வந்து அப்பதைக்கு ஆஸ்வாசப்படுத்துறாங்க. அந்த டைம்ல நல்லா அறுவடைலாம் முடியுது. அறுவடை அந்த வருஷம் வந்து பயங்கர நல்லா ஒரு விளைச்சல வந்து குடுத்தது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல மத்தவங்க எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. ஆனா நம்மளோட மேரி கிட்ட வந்து எந்த ஒரு ஹேப்பினஸும் இல்ல. ஏன்னா அவளோட இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும் அப்படின்றது மட்டும் தான். அதே மாதிரி தான். தன்னோட வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு நாள். என்னன்னா, அந்த பருத்தி மூட்டைகள்லாம் ரொம்ப நாள் அப்படியே போயிடுது. சரியா? பருத்தி மூட்டைகள்லாம் தன்னோட தோள் மேல போட்டுட்டு, அப்படியே சுமந்துட்டு அந்த வந்துட்டுருக்கும்போது, அந்த தோட்டத்து வழியா வந்துட்டுருக்கும்போது, யாரோ ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து வராங்க. வந்துட்டு பார்த்துட்டு அவங்க பேர் வந்து மிஸ் வில்லியம் அப்படின்றாங்க. சரியா? உன்ன மாதிரி குழந்தைங்க வந்து படிக்கின்றதுக்கு எதுக்கு நீங்க பருத்தி எடுத்து வேலை பார்த்துட்டுருக்கீங்க? நீங்க எல்லாமே வந்து படிக்கணும். இந்த மாரிலாம் வந்து சொல்றாங்க. நாங்க வந்து சின்ன ஒரு இது கேம்ப் மாதிரி, ஓகே சின்ன ஒரு ஸ்கூல் மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். வந்து நீங்க வந்து எல்லாருமே படிக்க வரணும் அந்த மாரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இவகிட்ட மட்டும் கிடையாது. அங்க வேலை பார்க்குற நெறைய குழந்தைங்க கிட்ட போய், நீங்க எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடகடன்னு அந்த இதுக்கு வந்துருங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இவளுக்கு வந்து என்னடா நடக்குது? நம்ம இத்தன நாளா படிக்கணும் படிக்கணும்னு நெனச்சுமே, இப்ப தானா யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்களே எப்படியாவது படிக்கணும் அப்படின்ட்டுன்னு ஓடி போய் மறுபடியும் அவங்க அம்மா அப்பாட்டலாம் சொல்றா. இந்த மாதிரி சொல்லிக் குடுக்குறாங்களா, நான் படிக்க போறேன் அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள் அந்த புத்தகத்த என்ட்ட குடு. உன்னால படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அத காதுல வந்து ஒலிச்சுட்டே இருக்கு. அது எப்படி என்னால முடியாம போயிரும்? கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்ட்டுன்னு, ஒரு புதிய நம்பிக்கை இவ மனசுக்குள்ள பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நாள்லருந்து இவ அதே மாதிரி படிக்க போறா. இவளோட தலைமுறையில இருந்து படிக்க போற ஒரு முதல் ஆள் இவ தான் அப்படின்னு சொல்லலாம். இவளோட வீட்ல வந்து ஒரு பைபிள் ஒண்ணு வந்து வச்சிருப்பாங்களாம். அது சும்மா சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு தான் வச்சிருப்பாங்க. பட் அந்த பைபிள வந்து புரட்டி பார்த்து படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது அம்மாக்கு, அப்பாக்கு யாருக்குமே தெரியாது இத்தன நாள் வரைக்கும். இவளுக்கு என்ன இது அப்படின்னு பார்த்தா, நான் படிச்சு முடிச்சு அந்த பைபிள வந்து எல்லாரும் முன்னாடியும் நான் வந்து வாசிச்சு காமிப்பேன். அந்த மாரிலாம் வந்து நினைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த வேலை பார்க்குறாங்க இல்லையா? இந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க. இவங்களுக்குலாம் வந்து கணக்கு பண்ணி காசு வாங்குறது அப்படின்னு கிடையாது. ஏன்னா இவங்க வேலை பார்க்குறது எல்லாரும் யாருக்காக அப்படின்னு பார்த்தா, வெள்ளை இனத்தவர்களுக்காக தான். அவங்க என்ன காசு குடுக்குறாங்களோ, அத தான் வந்து வாங்கிட்டு போறாங்க. ஒரு கணக்கு பார்த்து, "இவ்ளோ இல்லப்பா நான் இவ்ளோ அறுவடை பண்ணியிருக்கேன். எனக்கு இவ்ளோ காசு வேணும்." அப்படின்னு பார்கெயின் பண்ணவும் தெரியாது. அத வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா கேட்கவும் தெரியாது. ஏன்னா படிக்கிறது இல்ல அப்படிங்கும்போது, அவங்க என்ன குடுக்குறாங்களோ வாங்கிட்டு போற நிலைமை தான் இருக்கு. இந்த மாதிரி நிலைமைலாம் வராது. இனிமே நான் எல்லாமே கால்குலேட் பண்ணி எல்லாமே சொல்லுவேன் அப்படின்ட்டுன்னு ஒரு புதிய நம்பிக்கை பயங்கரமா யோசிச்சு எல்லாமே வந்து செம்மையா படிக்கவும் ஆரம்பிக்கிறா இவ. இது எல்லாமே படிக்கணும் அப்டின்ட்டுன்னு ரொம்ப ஆசைப்படுறா. அடுத்த நாள் போயிட்டு என்ன பண்றாங்க அப்டின்னா, இவளுக்கு தேவையான ஏதாவது வேணுமா அப்டின்னு அவங்க அப்பா கேட்கும்போது, எனக்கு ஏதாவது எழுதுறதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா வாங்கி தாங்கப்பான்னு கேட்கும்போது, பென்சில், அந்த ஸ்லேட்டு, அதுக்கப்புறம் சாக்பீஸ் இருக்கு இல்லையா? அது 2மே வந்து வாங்கி குடுக்குறாங்க. வாங்கி குடுத்துட்டு அடுத்த நாள் முதல்ல போறா. போகும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாமே ரொம்ப ஹேப்பி. நம்ம குழந்தை வந்து முதல் முதல்ல ஸ்கூலுக்கு போய் படிக்க போறாளே அப்டின்ட்டுன்னு. என்னோட தம்பி என்ன கேட்குறான்னா, "நீ படிச்சு முடிச்சுட்டு வந்து எல்லாமே என்ட்ட சொல்லிக் குடுப்பியா?" அப்டின்னு கேட்குறான். "கண்டிப்பா நான் என்னலாம் கத்துக்கிறேனோ எல்லாமே உனக்கு நான் சொல்லி தரேன்" அப்டின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமா வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. 5 மைல் தூரம் போணுமா. அவ வீட்லருந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து 5 மைல் தூரம் நல்லா அந்த புழுதி பறந்த சாலையில தான் போணும். அதே மாதிரி போயிட்டு, போயிட்டு வந்துட்டுருக்கா. நல்லா செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்றா. இப்ப வந்து அவளுக்கு நெறைய கணக்கு பார்க்க தெரியும். இந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் வந்து எல்லாமே இந்த கணக்கு பார்க்க வந்து குடுக்குறாங்க. அவ என்ன நெனச்சு பிளான் பண்ணா, இந்த மாதிரி எல்லாம் கணக்க பார்த்து எல்லாமே கரெக்ட்டா வந்து குடுக்கணும் அப்டின்ட்டுன்னு. அதே மாதிரி எல்லாமே வந்து பண்றா.
ஸோ எப்படியோ ஸ்கூலிங் வந்து முடிச்சுட்டா. சரியா? அந்த ஸ்கூல் முடிஞ்சதுமே அந்த பட்டமளிப்பு விழா இருக்கும் இல்லையா? அந்த விழால வந்து அந்த இந்த சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இனிமே இந்த மாணவன் வந்து எழுதவும், படிக்கவும் தகுதியானவர்கள் அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் தானே குடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து இவளோட பேரு சொல்றாங்க. இவளுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, "உனக்கு எழுத படிக்க தெரியாது. படிக்கவே தெரியாது. புத்தகத்த குடு" அப்படின்னு சொன்னாங்க. பட் நீ எழுத படிக்க தெரிஞ்சவன்ட்டு ஒரு சர்டிஃபிகேட்டே போட்டு குடுக்காங்களாங்க இல்லையா? ஸோ அத நெனச்சு ரொம்ப வந்து மகிழ்ச்சி தான் ஆகுது. ஸோ ஃபங்ஷன்ஸ் எல்லாமே முடியுது. ரொம்ப ஒரு ஹேப்பியா இருக்காங்க இந்த ஊர்ல எல்லாருமே. அடுத்து நீ என்ன பண்ண போற? அப்படின்ட்டுன்னு அந்த மேம் வந்து கேட்கும்போது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பட் மேல படிக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கு அப்படின்ற மாரி சொல்றா. சரி பார்ப்போம் அப்படின்ற மாரி, நீயும் உன்னோட தன்னம்பிக்கை கைவிட்றாத அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்றாங்க. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் வயல்வெளியில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு பெண் வந்து அப்படியே இவள நோக்கி வரத பார்க்குறாங்க. வேற யாரும் கிடையாது. நம்மளோட வந்து வில்லியம் மேம் தான். ஸோ இவள பார்த்து, "உனக்கு ஒரு நல்ல செய்தி வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கார பெண்மணி ஒருத்தவங்க வந்து கருப்பின குழந்தைகளுக்கு வந்து படிப்புக்கு வந்து பணம் அனுப்புனாங்க. ஸோ அந்த பணம் பெறுவதற்கான தகுதி வந்து உனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நீ வந்து டவுனுக்கு போய்க்கி படிக்கிறதுக்கு தயாரா இரு. நீ ஏன் படிப்பு படிக்க போற?" அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ சந்தோஷம் மேரிக்கு தாங்கல. நல்லா குதிக்கிறா. ஸோ வீட்டுக்கு போய் நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றா. எல்லாருமே ரொம்ப ஹேப்பியாறாங்க. ஸோ அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், அவளோட நெய்பர்ஸ்லாம் இருக்கட்டும், அந்த அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்காங்களாம். ஸோ இவ புறப்படைய வேண்டிய நாளும் வந்து வந்துருச்சு. ஸோ சில மாசங்கள் ஹேப்பியா இருந்துட்டு, அப்படியே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாளும் வந்துருச்சு. ஸோ சீக்கிரம் வாங்க ஏன்னா ரயில்ல தான் போறா. ஸோ சீக்கிரம் டைம் ஆயிரும் அப்படின்ட்டுன்னு எல்லாம் சீக்கிரம் கிளம்புறாங்க. இவள வழி அனுப்புறதுக்கு இவ மட்டும் இல்லாம, அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லாம, ஒட்டுமொத்த ஊர் மக்களுமே வந்து இவள வழி அனுப்புறதுக்கு நிக்கிறாங்க. வழி அனுப்பும்போது என்ன பண்றாங்க அப்டின்னா, "நீ ஊர்லேருந்து நீ பெருமை சேர்க்கிறதுக்கு படிக்க போறோமா? நீலாம் நடந்து போலாமா?" நடந்து போக்கூடாதுன்னு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் தன்னோட அந்த பண்ணை வாகனத்துடன் ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து, "வண்டியில ஏறுங்க நான் போய் உங்கள ரயில்வே ஸ்டேஷன்ல விடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. படிச்சா இவ்ளோ மரியாதை கிடைக்குமா? அப்படின்லாம் வந்து நினைக்கவே இல்ல. ஸோ இவ கிளம்புறா அப்படின்னு செய்தி கேட்டு நெறைய தெருக்கள் இருக்கும் இல்லையா? வீதிகள். ஸோ அந்த ஒவ்வொரு தெருல இருந்தும் எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். ஸோ "நில்லுங்க சாம் நாங்களும் வரோம்." அது அவங்க அப்பா கிட்ட. "ஓகே இருங்க நாங்களும் வரோம் அவள வழி அனுப்புறதுக்கு" அப்படின்ட்டுன்னு எல்லாருமே நெறைய மோஸ்ட்லி பார்த்தா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து நிக்கிறாங்களாம். அப்படியே வண்டி வந்து நிக்குது. அதுக்கப்புறம் மிஸ் வில்லியம்ஸ் வந்து இது பண்றாங்க, ஏறுறாங்க. ஸோ "நீ படி. இதான் உன்னோட படிக்கிறதுக்கு தேவையான புக்ஸ்" அப்படின்லாம் எல்லாமே வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டவுனுக்கு போயிட்டு நீ யார பார்க்கணும்? எங்க இருக்கணும்? இந்த மாதிரி அந்த குறிப்புகள் எல்லாமே வந்து சொல்லிர்றாங்க. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் குட் பை சொல்றாங்க. எல்லாரும் பாய் காமிச்சு வண்டிய வந்து வழி அனுப்புறாங்க. மேரிய ஜென்ன வந்து வழி அனுப்புறாங்க. பார்த்தீங்களா? இப்ப சொல்லுங்க. இவ வந்து வரலாறுல இருக்காளா? வரலாறாவே மாறியிருக்காளா? இப்போ நம்ம மேரி ஜென் எப்படி தெரியுமா இருக்காங்க? இவங்க ஒரு அமெரிக்கன் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். கல்வியாளர். ஓகே. ஒரு ஃபெமினிஸ்ட், ஒரு சிவில் ரைட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். பெண்ணியவாதி, குடிசார் அரசியல் உரிமைகள் ஆர்வலர். அவங்க ஊர்ல வந்து இவங்க ஃபர்ஸ்ட் படிச்சு முன்னேறி வந்தாங்க இல்லையா? கருப்பினத்த பெண் அப்டின்ட்டுன்னு. ஸோ இவங்களுக்கு அப்புறமா நெறைய பேர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்டின்னா, "மேரி மாரி இருக்கணும்ப்பா" அப்டின்ற மாரி சொல்லி நெறைய படிச்சு, அடுத்தடுத்த லெவலுக்குலாம் வந்து போயிட்டாங்களாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு வேற ஏதாவது கதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்டின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. ஷூரா உங்களுக்கு அது வீடியோ போடுறேன். தேங்க் யூ.